கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இளைஞர்களை ஹனி டிராப் வலையில் வீழ்த்தி பணம் மற்றும் செல்போன்களை பறித்து கொடூரமாக சித்திரவதை செய்த தம்பதியை ஆரன்முளா போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். குலை நடுங்க வைக்கும் சித்திரவதை சம்பவங்களை கொடூரமாக அரங்கேற்றிய சைக்கோ தம்பதி சிக்கியது எப்படி? பச்சை கிளி முத்துச்சரம் படத்தில் வரும் இந்த காட்சிகளை அப்படியே பிரதி எடுத்தது போன்று ஒரு ஜோடி நிஜ வாழ்க்கையில் அரங்கேற்றி பணம் பறித்துள்ள சம்பவம் தான் கேரளாவை அதிரச் செய்துள்ளது. ஆண்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வலை விரித்து ஆசையாய் சென்று வலையில் மாட்டிக்கொண்டவர்களை தனியாக வரவழைத்து கயிற்றில் கட்டி போட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யும் பேய் குணம் கொண்டவர்கள் இந்த தம்பதி என பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் பீதியுடன் தெரிவித்துள்ளனர். ஹனி டிராப் வலையில் விழ வைத்து ஆண்களை கொடுமைப்படுத்தி ரசிக்கும் இந்த சைக்கோ தம்பதியின் பகீர் பின்னணி என்ன? கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் சரல்குன்னு பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான ஜெயேஷ், அவரது மனைவி 23 வயதான ரஷ்மி. பார்ப்பதற்கு குழந்தை முகத்துடன் அப்பாவியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அரக்க குணம் கொண்ட கொடூர மனம் படைத்தவர் என போலீசார் கூறுகின்றனர். எப்பொழுதும் இன்ஸ்டாகிராமில் சாட்டிங் செய்து கொண்டிருக்கும் ரஷ்மி சில நாட்களுக்கு முன்பு ஆலப்புழாவைச் சேர்ந்த 19 வயது இளைஞருக்கு தூது விட்டிருக்கிறார். ஒரு பெண் தனக்கு வலை விரிப்பதை புரிந்து கொள்ளாத அந்த இளைஞரும் ரஷ்மியுடன் இன்ஸ்டாகிராமில் விடிய விடிய சங்கீத ஸ்வரங்கள் பாடியிருக்கிறார். சில நாட்கள் பழக்கத்திலேயே அவர்களின் பழக்கம் எல்லை மீறி சென்றிருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி அடுத்த வலையை விரித்திருக்கிறார் ரஷ்மி. ஜாலியா இருக்கலாம், வாங்க என் வீட்டுக்கு என ரஷ்மி அழைக்க பாய் தலகாணியை மூட்டை கட்டி கொண்டு இதோ வந்துட்டேன் என ஜபர்தஸ்தாக பத்தனம்திட்டாவிற்கு ஓடி இருக்கிறார் அந்த இளைஞர். பத்தனம்திட்டாவில் உள்ள கொய்பரம் பகுதியில் உள்ள ரஷ்மியின் வீட்டிற்கு புயல் வேகத்தில் வந்த அந்த இளைஞர் வீட்டிற்குள் சென்று ரஷ்மியை நெருங்கிய போது பின்னால் இருந்த ஒரு இளைஞர் அந்த காட்சிகளை தனது செல்போனில் வீடியோ எடுத்து கொண்டிருந்தார். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, ரஷ்மியின் கணவர் ஜெயேஷ் தான் அந்த வீடியோவை எடுத்து கொண்டிருந்தார். செல்போனும் கையுமாக ஜெயேஷை கண்டதும் அந்த இளைஞருக்கு தூக்கி தொவுக்கடீர் என்று வாரி போட்டுள்ளது. இளைஞர் சுதாரிப்பதற்குள் உருட்டு கட்டையை எடுத்து சரமாரியாக வெளுக்க ஆரம்பித்தார் ஜெயேஷ். பின்னர் இளைஞரிடமிருந்த விலை உயர்ந்த ஐபோனையும் 6000 ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டனர். அதன் பின்தான் தங்கள் சித்திரவதையை தொடங்கியுள்ளனர் அந்த சைக்கோ தம்பதி. அந்த இளைஞரை கயிற்றால் கட்டி தலைகீழாக தொங்கவிட்டு சரமாரியாக அடித்து வெளுக்க ஆரம்பித்தனர். அவரது விரல் நகங்களை குரடு கொண்டு பிடுங்கி உள்ளனர். உடல் முழுவதும் உள்ள இரத்த காயங்களில் மிளகு ஸ்ப்ரேயை அடித்து அவரை கதறவிட்டுள்ளனர். உச்சகட்டமாக அவரது மர்ம உறுப்பில் 26 ஸ்டாப்லர் பின்களை அடித்து அந்த நபரை அலறவிட்டிருக்கின்றனர். வலியால் அலறிய இளைஞரின் வாயில் துணியை அடைத்து மணிக்கணக்கில் சித்திரவதை செய்து ரசித்துள்ளனர். இந்த கொடூர சித்திரவதையை ரஷ்மிதான் முன்னின்று அரங்கேற்றியதாகவும் அவர்கள் இருவரும் பேய் குணம் கொண்ட கொடூரர்கள் என்றும் பாதிக்கப்பட்ட இளைஞர் பீதியுடன் தெரிவித்துள்ளார். இரவு 8 மணி அளவில் புத்துமோனியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அந்த இளைஞரை கொண்டு சென்று சாலையோரமாக வீசிவிட்டு சென்று விட்டனர். அந்த வழியாக சென்ற ஒருவர் இளைஞரின் முனங்கல் சத்தம் கேட்டு அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். தகவல் அறிந்து வந்த ஆரன்முளா போலீசார் விசாரித்ததில் அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்தது. மருத்துவ பரிசோதனையில் ஸ்டாப்லர் காயங்கள் மற்றும் பிற காயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் செல்போன் தகவல்களை சேகரித்த போலீசார் செப்டம்பர் 13ஆம் தேதி தம்பதி இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பலரை இதுபோன்று கொடூரமாக டார்ச்சர் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் திருவிழா அன்று ஜெயேஷின் முன்னாள் சக ஊழியரை இதே முறையில் குறிவைத்து கொடூரமாக சித்திரவதை செய்தது விசாரணையில் அம்பலமானது. அவரது மர்ம உறுப்பில் 23 ஸ்டாப்லர் பெண்களை அடித்து நகங்களை பிடுங்கி மிளகு ஸ்ப்ரே தெளித்து அதே டெம்ப்ளெட்டில் சித்திரவதை செய்து கொடூரமாக ரசித்திருப்பது தெரிய வந்தது. தம்பதியின் பின்னணி குறித்து விசாரித்த போது சில தகவல்கள் தெரிய வந்தது. ரஷ்மி 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஜெயேஷுடன் காதல்
காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கிறார். அப்போது ஜெயேஷ் மீது போக்சோ வழக்கு பதிவானது. பின்னர் திருமணத்தால் அந்த வழக்கு தீர்க்கப்பட்டது. இவர்களின் மனநிலை பழிவாங்கும் உணர்வால் தூண்டப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஜெயேஷின் செல்போனில் இருந்த வீடியோக்கள் இவர்கள் செய்த கொடூரத்தை போலீசாருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய பத்தனம்திட்டா எஸ்பி வி ராஜேந்திரன் பாபு சிறப்பு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளார்.